ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. பட் இது என்ன செடின்னு தெரில, பார்ப்போம். இதுதான் பலாச்செடி, பலாக்கன்று பாருங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா புளியங்கன்று ஒரு கன்று இருக்குது. இது என்ன கண்ணே தெரியல எனக்கு, ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ கொல்லவெல்லாம் நான் வந்தது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது என்ன கண்ணாக இருக்கும், இது பார்க்கலாம். வாவ், இது கண்டிப்பாக இது நீங்களும் கொஞ்சம் வந்து பாருங்கள். இது என்ன கன்று தெரியுமா, இது வந்து கொய்யா கன்று, நாட்டு கொய்யா கன்று. சூப்பராக இருக்குது, சரியான டேஸ்ட்டு, ஸ்மெல்லே தூக்குது ஆளை. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அழகிய ஒரு கீரைத்தண்டு. ஐயோ பாருங்க, சரியான ஒரு கண்ணுங்க, மாங்கன்று முரட்டுத்தனமாக காய்ச்சிருக்கு. எப்படியும் இது ஒரு 4 வருஷத்தில் காய் வச்சிரும். இதோட பெரிய மாங்கன்று ஒன்று இருக்குது. இந்த காட்டு பகுதியிலலாம் வந்ததே கிடையாது, பாம்புகள் நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் பி கேர்ஃபுல்லாக வரணும். இருக்கு பாருங்க மாங்கன்று, சரியான பெரிய மாங்கன்று. அவ்வளோதான், அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகி இதில் ஒரு காய் ஒன்று பிச்சு சாப்பிட வேண்டியதான். மொசுக்கட்டை இருக்குது பாருங்க. வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் மொசுக்கட்டை. அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுறோம், மாம்பழம் சாப்பிட்றோம். ஸோ அப்படியே உள்ளே போனால், இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால், கொல்லை உள்ளே போனால் மாங்கன்று தான் நிறையா இருக்கும். இந்த இறக்கத்துலலாம் ஒரு சில கண்ணெலாம் போட்டிருக்காரு, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது இப்போ.